பறைசாற்று இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று என்னாலும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று இறைவார்த்தை கேட்டு. இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். The voice of God, தெய்வத்தினுடைய குரல் ஒளி. அந்த குரல் ஒளி வாழ்வளிக்கின்ற குரல் ஒளி, நம்மை ஆசீர்வாதத்துக்குள் நடத்துகின்ற குரல் ஒளி. அந்த குரல் ஒளியை நாம் கேட்க ஒப்புக்கொடுக்கலாம். தூய ஆவியானவர் தானே இந்த தெய்வீக திருவிழியத்தில் இருந்து அந்த வார்த்தையை நமக்கு காண்பித்து வழிநடத்தும். மீகா 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை தூய ஆவியானவர் காண்பிக்கிறார். மீகா 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை தூய ஆவியானவர் காண்பிக்கிறார். அவர்களின் வழிகாட்டிகள் தடைகளை தகர்த்தெறிந்து வெளியேறுவார்கள். அவர்களின் அரசர் அவர்களுக்கு முன்னால் கடந்து செல்வார். ஆண்டவரே அவர்களை வழிநடத்தி போவார். இந்த வசனத்தை சிந்தித்து நாம் கடந்து வருவோமானால் மிகுந்த பெரிய காரியமாயிருக்கும். அவர்களின் வழிகாட்டிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வழிகாட்டிகள் யாரு? கடவுளுடைய தூதர்கள். ஒரு அதிகாரி வர்றாருன்னாக்கா அவருக்கு முன்னாடி போலீஸ்காரங்கள்லாம் முன்னாடி போறாங்க இல்லைங்களா? போலீஸ்காரங்கள்லாம் முன்னாடி போட்டு எல்லாம் செயல்படுத்துறாங்க. ஒரு மந்திரி வர்றாருன்னா அவர் முன்னாடி போட்டு எல்லாம். அதே போல கடவுளுடைய தூதர்கள் அவர்களின் வழிகாட்டிகள் தூதர்கள் தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து வெளியாட கொண்டு போயிட்டு. அடுத்ததை பார்க்கும் பொழுது அவர்களின் அரசர் யாரு? ஆண்டவர் அவர்களுக்கு முன்னால் செல்வார். ஆண்டவரே அவர்களை வழிநடத்துவார். முன்னாடி அவர்கள், அடுத்தது இவர்கள், அப்படியே வழிநடத்தி போவார். இதை நாம் நினைக்கிற பொழுது பிரியமானவர்களே, நாம் தொடக்கங்களோடு இருந்து அப்படியே நாம் பார்க்கணும்னா நிறைய கருத்தை பார்க்கலாம். விடுதலை பயணத்தில் பார்க்கிற பொழுது செங்கடல் எப்படி பிளந்தது இல்லைங்களா? செங்கடல் எப்படி பிளந்தது? யோர்தான் நதி எப்படி பிளந்தது? அப்படியே யோர்தான் நதி அறுவடை காலம் தண்ணீர்லாம் விட வந்துட்டு இருக்குது. அப்படி போனா அங்க கால் வச்ச உடனே அங்க அப்படி படுக்கும். எரிகோ கோட்டை உடைத்து போனது எப்படி? இதெல்லாம் பிரியமானவர்களே, நம்முடைய அருமை ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நமக்குள் இருக்கிற பொழுது நமக்கு முன்பாக ஒவ்வொரு காரியங்களும் அவர் தானே செயல்படுத்திக் கொண்டே போவார். இந்த உலக பிரமாண நிலை எது இருந்தாலும் அவர் மாற்றிப்போம். அவரை நம்புகிற ஒருவருக்கும் வெக்கப்பட்டு போகாதபடி நடப்பிக்கிறவராக இருக்கிறார். தடைகளை நீக்கி போட்டுக்குவார். உங்களுடைய திருமண தடையா இருக்கலாம், படிப்பின் தடையா இருக்கலாம், அல்லது வேலை வாய்ப்பின் தடையா இருக்கலாம். எந்த தடையா இருந்தாலும் முன் செல்லு நாம் அவரை பற்றி கொள்ளுகிற பொழுது ஆண்டவர் தானே தன் தூதரை அனுப்பி அங்கே எல்லாவற்றையும் செயல்படுத்துவார். ஒப்புக்கொடுக்கலாம். இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நிறைய தடைகள் இருந்தால் ஒப்புக்கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்குள் இருக்கிற பொழுது அவர் தன் தூதனை அனுப்பி அதெல்லாம் சரிப்படுத்தி உங்களை வழி நடத்துவார். அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த வேலையிலே தடைகளை நீக்கி போடுகிறவர் நீர் என்று பார்க்கிற பொழுது இயற்கையான தடைகள், செங்கடல், இயற்கையான தடை யோர்தான் நதி, ஆண்டவரை இருக்க கோட்டை எல்லாம் தடுத்து நீ கொண்டு போனீரே. அப்படியா இருக்கிற பொழுது இந்த உலக வாழ்க்கையிலே எங்களுக்கு வருகிற தடைகள் எளிதான காரியம் இருக்கிறதப்பா. நீர் மாற்ற வல்லவராக இருக்கிறீர்.
உம்மால் முடியாதது ஒன்றுமில்லை, உம்மிடம் இல்லாதது ஒன்றுமில்லை. எனவே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தடைகளை நீக்கி போட்டு எங்களை வழிநடத்துவீராக. உம்முடைய திருக்குமாரனும் எங்கள் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த திருப்பலிலே ஜெபிக்கிறோம், விசுவசிக்கிறோம், அற்புதத்தை எதிர்பார்க்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.